மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகர். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம சிறப்பு விருந்தினராக ஜி கோபாலையா வந்திருக்காரு. வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ராகு திசையை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்னோர்களா சொல்லியிருப்பாங்க, அதாவது 18 வருஷம் ஆண்டவனும் கிடையாது, அழிஞ்சவனும் கிடையாதுப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராகு திசை தான். ஏன்னா ராகு திசையே 18 வருஷம். ஸோ அந்த ராகு திசையை பத்தி தான் நீங்க நம்ம சுவாரஸ்யமா நிறைய விஷயம் பேச போறோம். கண்டிப்பா. ஏன்னா ராகு திசை அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேத்துக்கு நான் கூரையில இருந்தப்பா திப்புன்னு ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சது, நல்ல ஒரு வசதியில போய் உட்காந்துருக்கேன், ஒரு லக்ல நான் டக்குன்னு வந்துட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், அது என்னைக்கு ஒரு வீடியோ பிறகுன்றது அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்மளுக்கு கிடைச்சது, அந்த இடத்துக்கு நான் போய் உட்காந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் லக்கும்பாங்க, அந்த நேரம் வரணும்பாங்க. ஸோ அந்த மாதிரி ராகு அவ்வளோ ஒரு மாயாஜலமான ஒரு கிரகம்னு சொல்லலாம். ஸோ ராகுவை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம ராகுனா யார் அப்படிங்கிறது சொல்லிருக்கீங்க. இப்போ ராகு பகவான் அப்படின்னாவே ஒரு சமயத்துல சந்தோஷமா இருக்குது, இன்னொரு சமயத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான வருத்தமாவும் இருக்குது. ராகு பகவானாப்பட்டது ஒருத்தரை ஒரு அட்ரஸே இல்லாதவங்க, 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களை கூட பெரிய லெவலில் கொண்டு வந்துடும், ஒரு செல்வந்தர் ஆக்கிரும், ஒரு குபேரன் ஆக்கிரும். அதே சமயத்துல அந்த குபேரனா இருக்கிறவங்களையும் ரொம்ப கீழே கொண்டு வந்துடும். இது ராகுவுடைய பலன். அந்த ராகு நின்ன ஸ்தானத்தை பொறுத்து தான் ஒருத்தருடைய நிலைமை மாறும். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ராகு திசை நடக்குதுன்னா, அந்த ராகு திசை நல்ல ஸ்தானத்துல இருந்து தசை நடத்தினால் அவங்க நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயத்துல மோசமான ஸ்தானத்துல இருந்து தசை நடத்தினால் கண்டிப்பாக அவங்கள அழிச்சிடும், கடனாளி ஆக்கிடும். அவங்கள பார்க்க போனா கடனாளி ஆக்கி அந்த ஊர் விட்ட போக வச்சிடும், மஞ்சள் நோட்டீஸ் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். இது போக இந்த ராகுங்கிறது சாயா கிரகம், ஒரு நிழல் கிரகம். அப்ப இந்த ராகுவை நாம் நம்பவே முடியாது, எப்படி வேணாலும் மாறும். அது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் தீர்மானிக்கப்படுகிறது. கரெக்டுங்க. அதாவது சூப்பரா சொல்லியிருந்தீங்க. இதுல என்னன்னா, இந்த ராகு இருக்கிற இடத்த வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஆக்சுவலா அவர் எங்க இருந்தா நல்லது செய்வாரு, எங்க இருந்தா தீயது செய்வார்? அருமையான கேள்வி கேட்டீங்க. ராகு பகவான் இப்போ ஒரு ஜாதக கட்டத்துல லக்னம் என்பது முதல், அந்த லக்னத்திலிருந்து 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல, இந்த 3 ஸ்தானங்களில் ராகு இருந்து அதே தசை நடக்கணும். அந்த தசை நடந்தால் அவர் பார்க்க போனா ரொம்ப வறுமையில் இருந்தாலும் சரி, ரொம்ப முடியாத சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர்களை உருவாக்கி நல்ல செல்வந்தராக்கி நல்ல செல்வாக்கான நிலைமைக்கு கொண்டு வந்துடும். அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த நபர் வந்துடுவார். இது ராகு 3ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ இருந்து அந்த ராகு தசையே நடக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இது நான் சொல்றது டைரக்டான பாயிண்ட். இதே 3ஆம் இடத்துல இருந்துச்சு, 6ஆம் இடத்துல இருந்துச்சு, 11ஆம் இடத்துல இருந்துச்சு, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல, ராகு தசை நடந்துமே நான் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வர முடியல, நான் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கிறேன் இப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அப்ப அந்த ராகு 3ஆம் இடத்துல இருந்தாலும், அந்த 3ஆம் இடத்துல இப்போ ஒரு புதனுடைய வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புதன் எங்க இருக்கிறாரு, அவர் வலுவாக இருக்கிறாரா இல்ல வலு இழந்திருக்கிறாரா, அந்த புதனை பாவகிரகங்கள் பார்க்குதா, அந்த புதன் நின்ன ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஸ்தானம் கெட்டு போய் இருந்து அந்த ராகு திசை நடந்தால் கண்டிப்பா பலனை கொடுக்காது. சீக்கிரட்டான விஷயம் இல்லை. கண்டிப்பா. இது நாம 9வது தலைமுறை. இப்ப நாம 9வது தலைமுறைங்கிறதுனால ரொம்ப டீப்பா இது படிக்கணுங்கிறது இல்லை. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய அப்பா, தாத்தா, பாட்டன், போட்டன், ஓட்டன், இவங்க நம்மளுக்கு கத்துக் கொடுத்த விஷயங்கள். அப்போ இந்த ராகு நின்ன ஸ்தானாதிபதி பலமா இருக்கணும். அவங்க பலம் இழந்து இருந்தாங்கன்னா அந்த தசை நமக்கு நல்ல பலனை கொடுக்காது. ராகுதசை 30 வயசுக்குள்ள இருக்கிற ராகுதசை எந்த விதமாக நல்ல பலன்களை தரப்போறாரு, எந்த விதமான தீய பலன்கள் தரப்போறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கய்யா. இப்போ இந்த ராகு தசையை பத்தி கேட்டீங்க. அந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சுதான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்போ இப்போ இந்த ராகு தசை ஒருத்தருக்கு நடத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பார்க்க போனா தீய வழியில தான் இழுத்துட்டு போகும். தீயவர்களுடைய சேர்க்கை, அந்த தீய சேர்க்கையினால அவங்களுடைய நல்ல ஹேபிட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த தசை ஆரம்பிக்கும் போது, இப்ப கிட்டத்தட்ட 23 வயசுல அந்த ராகு தசை ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகுன்னா,
இவருக்கு வந்து அந்த எண்ணங்களே மாறும். தீய நட்பு, தீய சேர்க்கை, தீயவங்களோட தான் அதிகமா போவார். ஒரு கெட்ட பழக்க வழக்கத்தை ஈஸியா கத்துக்குவார். அப்போ வந்து பெண்களால பங்கப்படுவார். பெண்களுடைய சேர்க்கை ஜாஸ்தியா இருக்கும். அதனால அந்த வழியிலே போய் அவர் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகு திசையில அழிவுதான் இருக்கும். கடன் படுறது, அவமானப்படுறது, தீய வழியில போறது, தீய சேர்க்கையால இவங்களுடைய நடைமுறை பாதிக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ராகு திசையில் உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு மகர ராசி எடுத்துக்கோங்களேன். இந்த மகர ராசியில திருவோண நட்சத்திரம் இருக்குது, உத்திராட நட்சத்திரம் இருக்குது. திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை வருது. இல்ல சூரிய திசையில உத்திராட நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாங்கன்னா சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, அப்புறம் ராகு திசை வருது. அப்ப அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு திசை வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அப்ப அந்த தசைங்கிறது அந்த மகர ராசிக்கு நடக்குது அப்படின்னா, எனக்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க, அவங்க மகர ராசி தான். அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ராகு தசை தான் நடக்குது. அப்ப அந்த ராகு தசையில அவங்க வந்து பையன் நல்ல பையன், நல்ல படிச்ச பையன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லா படிக்கல, ஸ்கூலுக்கு போகவே மாட்டேங்கிறாப்புல, அவங்களுடைய சேர்க்கை டிஃப்ரெண்டா இருக்குது. இந்த பையன் வளர்ச்சியை நோக்கி போகவே இல்லை, ஏன்னா அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாப்புல. அதற்கு காரணமாகப்பட்டது அவங்க ஜாதகத்துல பார்த்தா ராகு திசை நடந்துட்டு இருக்குது. அந்த ராகு நின்ன ஸ்தானம் சரியில்லை. அப்ப அந்த சரியில்லாததுனால அந்த பையன் ஆகப்பட்டது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கச்சேரி, இது மாதிரி போலீஸ் கேஸ் ஆயிட்டு இருக்குது. அந்த பையனுடைய நடவடிக்கைகள் சரியில்லை. அப்ப அந்த நடவடிக்கைகள் மோசமானதுனால அவரை அந்த பையனை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்ப அதற்கு காரணமாகப்பட்டது இந்த ராகு தசை தான். இந்த ராகு திசை சரியில்லாத இடத்துல இருந்து விட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி பலன்களை தான் கொடுக்கும். கெட்டுருச்சு அப்படின்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம சார்ந்து இருக்கிறவங்களும் அதே மாதிரி செக்டர்ல இருந்தா வருவாங்க இல்லைங்களா? கண்டிப்பாங்க. நண்பர்களே தீய பழக்கத்துல இருக்கிற நண்பர்கள், நல்ல நண்பர்களோடய சேர மாட்டோம். நம்ம வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அந்த தீய சேர்க்கையில தான் இழுத்துட்டு போகும். அப்ப தீயவங்களோட தான் நம்ம சேருவோம். நம்முடைய எண்ணங்களும் அந்த தீய பழக்கத்தை சீக்கிரம் கத்துக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களை நம்மளுக்கு பிடிக்கும். அந்த வழியில தான் போயிட்டு இருக்கோம். ராகுங்கிறது ஒரு போதக்காரகர் தான். கண்டிப்பாங்க. எனக்கு ராகு பத்தி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா, இப்ப இவ்வளவு தீய பழக்கத்துல இருக்கிற இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இப்போ இப்போ 3, 6, 11 இல்லாத நபர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு பிராயச்சித்தமான வழிபாடு என்ன ஸ்தலமா இருக்குங்க? இப்ப நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ராகு தசை நடக்கும் போதோ இல்ல ராகுனால பாதிக்கப்பட்டவங்களோ என்ன செய்யறதுனே தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பிராயச்சித்தம் என்னன்னா துர்க்கை அம்மனுடைய வழிபாடு. அந்த ராகு காலத்துல அவங்க விளக்கு போட்டு அந்த அம்பாளை தரிசிக்கலாம். இப்போ நல்ல இடத்துல இல்லாம தீய இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான பிராயச்சித்தம் என்ன, என்னதான் வழிபாடு? நீங்க கேட்டது அருமையான கேள்வி. இந்த ராகு திசை ஒரு தீய ஆதிபத்தியம் எடுத்து அதனால ஒருத்தர் பாதிக்கப்படுறாருன்னா அதுல இருந்து விடுதலை ஆருக்கு என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இந்த விடுதலை ஆவதற்கு வந்து வெள்ளிக்கிழமை நாள்ல ராகு காலத்துல அம்பாளுடைய தரிசனம் அவங்க ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அந்த 10 to 12 ராகு காலத்துல தீபம் போட்டு அந்த அம்பாளை தரிசிச்சு வரணும். அது போக இவங்க வந்து காளஹஸ்திரி திருப்பதி பக்கத்துல இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுதான் இவங்களுக்கு பரிகாரம் மொழிய, வேற எந்த பரிகாரம் சொல்ல முடியறதில்லை. விநாயகரை கும்பிடணும், அம்பாளை கும்பிடணும், காளஹஸ்திரி போயிட்டு வரணும். இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாவே அந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம செக்ஷன்ல கேட்டது இந்த ராகு தசை நடக்கிறவங்க தான். நல்லா இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு, நல்ல வீடு வாடகையில வச்சிருந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் அவங்க கீழே கொண்டு வந்து ஏன்னா அந்த பழக்கமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சுங்க. குடிப்பழக்கம் இல்ல, குடிப்பழக்கம் வந்து கர்ணன்ல சொல்ற மாதிரி சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்த இடம் சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த ராகு தசை பண்ணிருச்சுங்க. அந்த ராகு தசை வந்து பாத்தீங்கன்னா அதாவது கூடா நட்பு, பெண்கள் வழி, இவர் வந்து ரொம்ப நல்லவரா இருந்திருப்பாரு. இந்த ராகு திசை வர்றதுக்கு முன்னாண்ட நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும், அது அப்படியே சேஞ்ச் ஆயிடும். கண்டிப்பா. அதை உணர்ந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் அவங்களாகவே பண்ணிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம். இப்ப அதான் நீங்க சொன்ன மாதிரி மகர ராசி நேர்களுக்கு நிறைய பேர் மத்திய வயசுல இருக்கும். கண்டிப்பா நீங்க ராகு தசை வரும்போது அவங்களும் நிறைய பேர் சிரமப்பட்டிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா. இதே மாதிரி
இன்னொரு காணொலியில் உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்.